திண்டிவனம் அருகே பெண் மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் திடீர் திருப்பமாக முதல் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். முறை தவறிய உறவு அம்பலமான ஆத்திரத்தில் கொலை செய்தவர் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூர் ராமசாமி மணிமண்டபம் அமைந்துள்ளது. அதன் எதிரே நிர்வாணமான நிலையில் 46 வயதான பெண் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கிடையனூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். பெண்ணின் முகம் மற்றும் பல்வேறு இடங்களில் காயம் இருந்ததுடன் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்ட பெண் மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளியனூரைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பது தெரிய வந்தது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணன் என்பவருடன் மகேஸ்வரிக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. சில ஆண்டுகளில் அவரை விட்டு பிரிந்து வேறு ஒருவரை 2வது திருமணம் செய்துள்ளார். பின்னர் 2வது கணவருடன் வாழாமல் சென்னைக்கு சென்ற மகேஸ்வரி வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மகேஸ்வரியை அவரது முதல் கணவரான கண்ணன் பார்த்துள்ளார். இதையடுத்து இருவருக்கும் இடையே மீண்டும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் மகேஸ்வரிக்கு மேலும் சில ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அதை அறிந்த கண்ணன் மகேஸ்வரி மீது கடும் கோபம் கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார். கடந்த 16ஆம் தேதி தனது லாரியில் மகேஸ்வரியை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி கண்ணன் சென்றுள்ளார். அப்போது பட்டாளம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் லாரிகள் நிறுத்தும் இடத்தில் மகேஸ்வரியை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடைகளை கலைந்துவிட்டு உடலை திண்டிவனம் அருகே சாலையோரம் வீசிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. சர்வீஸ் லேபர் கிட்ட வண்டியை போட்டுட்டு அங்கே இவரை இவங்களை கழுத்தை நெரிச்சு மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணிட்டு எங்கே போடுறதுன்னு தெரியாமல் நம்மளோட கிளியனூர் லிமிட்டில் ஓமந்தூரார் ராமசாமி மண்டபம் ஆப்போசிட்டில் இதை போட்டுட்டு இதை தடையை தளிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது எங்களோட ஸ்பெஷல் டீம் மணிமாறன் மற்றும் கதிரவன் இன்ஸ்பெக்டர் தலைமை இந்த டீம் தீவிரமாக தேடி அவரை செக்யூர் பண்ணி கூட்டு விசாரணை செய்யும்போது நம்மளோட சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த டைமில் இவர் தானாக முன் வாக்குமூலம் கொடுக்குறார். இதையடுத்து கண்ணனை கைது செய்த போலீசார் அவரை வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் அருகே பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த வழக்கில் முறை தவறிய உறவால் அவரின் முதல் கணவரை அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.